SLE ரொம்ப ஷார்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு நோய்ங்க. அதாவது சிஸ்டமிக் லியூப்பஸ் எரித்ரோமேட்டஸ். இது பெரும்பாலும் பெண்களுக்கு, குறிப்பாக யங் உமன்ஸ், அதாவது 25லேருந்து 30க்குள்ளே இருக்கவங்க, அவங்க ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறாங்க. ஆரம்பத்தில் இது ரொமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தப்பாக நினச்சிக்கிறோம். ஆனால் போக போக காலம் போக போக அந்த நோய் முத்தும் போது ஸ்கின் அலர்ஜி, ஹார்ட்டில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை வரும்போது தான் நமக்கு தெரியுது இது வந்து ரொமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது, இது SLE அப்படின்னு நம்ம கணிக்கிறோம். இதில் என்ன மாதிரி அறிகுறிலாம் நமக்கு தெரியும் அப்படின்னா, முதல் விஷயம் ஸ்கின்ல ரேஷஸ் இருக்கும், உடம்பு பூரா வெடித்து ரத்த வாக்கு சீர போல் ஒரு அமைப்பு இருக்கும். குறிப்பாக உள்ளங்கை உள்ளம்பாலெல்லாம் இது ஏற்படும். இந்த ரேஷஸ்ன்றது பட்டர்ஃப்ளை ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முகத்தில் மட்டும் ஒரு பட்டாம்பூச்சி அமர்ந்தது போல் ஒரு வடிவத்தில் ரெட் கலரில் தடிப்பாகவும், இல்லை சில பேர் கருப்பு கலர்லாகவும் இந்த ரேஷஸ் ஏற்படும். ஆனால் இது வந்து ஏஜ் ஓரியன்டில் மெனோபாஸ் ஆகிற கண்டிஷனில் ஒரு சில பெண்களுக்கு ஏற்படுது. அது ரொம்ப நார்மல். ஆனால் இதுவே ஒரு சில நாளில் ஃபீவர் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அதை தொடர்ந்த பிறகு இந்த மாதிரி ரேஷஸ் முகத்தில் ஏற்பட்டது, இந்த மாதிரி அலர்ஜி ஏற்பட்டது அப்படின்னா SLEயாக இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு சந்தேகப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன அறிகுறிலாம் இருக்கும் அப்படின்னா, ஜாயின்ஸு, ஒரு சின்ன சின்ன ஜாயின்ஸு, பெரிய ஜாயின்ஸ், அதாவது கை ஜாயிண்ட்டு, உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலும்புகள்லாம் பயங்கரமாக உடைச்சா எப்படி வலி இருக்குமோ அது மாதிரி ஒரு வலி கொடுக்கும். ஆனால் ஒரு வீக்கம் கொடுக்காது. சில பேருக்கு வீக்கமும் கொடுக்குது. இந்த நோய் தீவிரமடைய என்னென்ன பண்ணுதுன்னா, ஹார்ட்டை டேமேஜ் பண்ணுது, இதயத்தை ரொம்பவே டேமேஜ் பண்ணுது. அதனால் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் ரத்தம் போகுதோ அந்த ரத்த நாளங்கள்லாம் ரொம்பவே சுருங்குது. இதனால் மிக மோசமான ஒரு கண்டிஷன் என்னென்னா, உயிரோடு இருக்கும் போதே அவங்க விரல்கள், கால்கள் எல்லாமே பயங்கரமாக கட் பண்ணி எடுத்த என்ன ஒரு வலியோ அது போல் ஒரு வலியை கொடுக்கும். கையில் இருக்க டிஷ்யூ எல்லாமே டேமேஜ் ஆகி கையே சைஸ் குறைஞ்சி வர மாதிரிலாம் இருக்குது. எங்கள் கிளினிக்கில் வந்தவங்களோட ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க விரல் பாருங்கள், இந்த ஒரு விரல் மட்டும் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு வலியோ எதுவுமே கிடையாது. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, அங்கே இருக்க உணர்ச்சி எல்லாமே குறைஞ்சிருது. இதை ராய்னட் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமாக ஸ்டீராய்டு மருந்துகளும் கெமிக்கல் மாத்திரையும் சாப்பிட்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அமைப்பே மாறி போச்சு. முகம் வீக்கமாக, கை கால்லாம் வந்து ரொம்ப இழைச்சி போய், வயிறு மட்டும் பெருசாகி, ஒரு அமைப்பே வித்தியாசமாகி, தோல் ரொம்ப வரவரன்னு ஆகி. ஆனால் நம்ம தப்பு சொல்ல முடியாது, வேறு ட்ரீட்மெண்ட் மெத்தட் அவங்களோட போய் பார்க்க அஃபோர்டபுள் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆரம்ப அறிகுறியாக என்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, ANAன்னு சொல்லக்கூடிய ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி டெஸ்ட் எடுக்கணும். பாசிட்டிவாக இருந்ததுன்னா, SLEயில் மட்டும்தான் இது பாசிட்டிவாக இருக்கணும்னு கிடையாதுங்க. ரொமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மல்டிபிள் ஸ்கிலோசிஸு, தைராய்டில் வரக்கூடிய ஆட்டோமிக் டிசார்டர்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். இவங்களுக்கு அது மட்டும் எடுக்காமல் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுக்கும்போது ஹீமோக்ளோபின் லெவலு, WBC லெவல்லாம் ரொம்பவே குறைவாக இருக்கும். இவங்க கண்டிப்பாக 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, யூரின் ரொட்டீன்லாம் பார்க்கணும். யூரினில் எது புரதம் லீக்கேஜ் இருக்கா, குளுக்கோஸ் லீக்கேஜ் இருக்கா, பிளட்டு போகுதுங்களா, இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டோம். சித்த மருத்துவத்தில் இந்த நோய் எப்படி அணுக முடியும் அப்படின்னா, பித்தவாத நோயை அதை அணுகுங்க. அவங்க உடம்புல பித்தவாத நாடி தான் அதிகமாக இருக்குது நோயாளியை பார்க்கும்போது. அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு தோன்றக்கூடிய அந்த சிம்டம்ஸ் எல்லாமே குறையுது. உதாரணமாக என்ன மருந்துகள் பயன்படுத்தும் அப்படின்னா, முக்கியமான விஷயம், அந்த காய்ச்சல் இருந்ததுன்னா நிலவேம்பு கஷாயம் இவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாயின்ட் பெயின்லாம் நல்லா குறைக்குது. மேலே ஸ்கின் அலர்ஜியாக இருக்குன்னா துங்குளிய வெண்ணெய், புங்கன் தைலம், மத்தன் தைலம்லாம் பயன்படுத்துகிறோம். உள்ளே வந்து கிட்னியில் டேமேஜ் இருக்குது, ஹார்ட்டில் டேமேஜ் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிந்தில் சூரணம், வெண்பூசணி லேகியம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தவிர்த்து சித்த மருத்துவமோ, நவீன மருத்துவமோ, எந்த மருத்துவம் பயன்படுத்தினாலும் அந்த நோயாளி, அதாவது அந்த பேஷண்ட் வந்து உணவு பற்றியும் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சில உணவு ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களை ட்ரிகர் பண்ணுது. உப்பு, புளி, காரமாக சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். எல்லாமே தாளிப்பு இல்லாமல் பட்டும் படாமல் சாப்பிட்டாங்கன்னா நல்ல வித்தியாசம் வருது. மேலும் SLE பற்றி வேறு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.